இன்று வெள்ளிக்கிழமை 2/5/2025 விசுவாவசு வருடம் சித்திரை 19ஆம் நாள். நட்சத்திரம் திருவாதிரை. யோகம் சித்த யோகம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிறப்பு ஸ்ரீ சங்கர ஜெயந்தி. வலம்புரி விநாயகர் ஆலயம், கணபதி காலனி, அண்ணா நகர் கிழக்கு, சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம். அனைவருக்கும் வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை. அம்பாளை வணங்கினால் சுபிக்ஷம் கிடைக்கும். நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்களையும் பெண்களையும் மதித்து அன்பு வைத்து அரவணைத்து நடந்தால் அம்பாளின் முழு அனுக்கிரகமும் கிட்டும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். ஓம் கம் கணபதே நம. எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த ஜோதிடம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ப்ரெடிக்ஷன், அதாவது பலன்கள் மாத்திரம் நாம பார்க்கிறோம். உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்தில் பலன்கள் பார்க்கறது எதுக்கு அப்படின்னா, நம்முடைய கர்ம வினைகளை நாம் தெரிந்து கொண்டு அந்த கர்ம வினைகளிலிருந்து வெளிவருவதற்கான சாத்தியங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்கள் தெரிந்தால்தான் நம்மால அடுத்த லெவலுக்கே போக முடியும். இப்போ வெறும் தசாபுத்தியை வச்சு இந்த மாசம் நல்லா இருக்கும், இல்லை இந்த வருஷம் நல்லா இருக்கும், அது மாத்திரம் அல்ல. ஜோதிடத்தை பொறுத்தவரையில் நம்முடைய ஊழ்வினை கர்மா என்ன, ரூட், ஒரு மரத்தினுடைய அடிவேர்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும். வெள்ளிக்கிழமை இந்த சுக்கிரவார தினத்தில் அம்பாளுக்கு நாம பூஜை செய்யும் பொழுது அம்பாளுடைய ரூபம் நிறைய இருக்கு. அப்போ இந்த ரூபத்துல நிறைய இருக்கும் பொழுது நம்மளுடைய இஷ்ட தெய்வமான அம்பாளை மனசுல நினைச்சுண்டு நாம பூஜிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வெறும் ஒரு போட்டோவையோ இல்லை சுவாமி விக்கிரகத்தையோ நாம் பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகளாகட்டும், நம்மளுடைய தமக்கைகளாகட்டும், அக்காமார்களாகட்டும், அம்மா, முக்கியமாக அம்மா, மனைவி, இவங்களுக்கும் நாம் கொஞ்சம் அவர்களுக்கு மரியாதை தந்து அவர்கள் மீது அன்பு வைத்து நாம் செய்யும் பொழுது அம்பாளினுடைய ஸ்வரூபம் நமக்குள்ளே வரும். ஏன்னா இங்கே எல்லா ஜீவராசிகளிலும் பரமாத்மா தான் இருக்கிறார். எல்லா ஜீவராசிகளும் பரமாத்மா ஸ்வரூபம். அப்போ நாம் வெறும் போட்டோவை மாத்திரம் வைத்துட்டு, இல்லாட்டி ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்க பிரதட்சணம் பண்றதுனாலையோ, இல்லை 108 தடவை சுத்துறதுனாலையோ, எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறதுனாலையோ எந்த விதமான பலனும் கிடைக்காது. வீட்டில் இருக்கும் பெண்களை நாம் அன்போடு அரவணைத்தால்தான் நமக்கு அம்பாளினுடைய அனுகிரகம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். விட்ட ஒரு பொருளை மீண்டும் மீட்டெடுப்பீர்கள். அதே நேரம் சில மனிதர்கள் உங்களை வேண்டாம் என்று ஒதுங்கியிருப்பார்கள். அவர்கள் உங்களுடன் வந்து விரும்பி பேசுவார்கள். ரிஷபராசி நேயர்களே, தொழில் ரீதியான முன்னேற்றம், அதே நேரத்தில் வருமானம் ஓரளவு திருப்தியாக இருப்பதும், சண்டை சச்சரவுகளிலிருந்து வெளிவருவதும் இன்றைய தினத்தில் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, இஷ்டங்கள் நிறைவேறும். தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் எழலாம், கவனம் தேவை. கூட்டு தொழில் லாபம் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, சகோதர சகோதரி வழியே இருந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள். உத்தியோக ரீதியான மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு பொருள் உங்களை விரும்பி வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே,
வேலை அல்லது தொழில் ரீதியான பயணங்கள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களை கண்டு அவர்களிடமிருந்து நல்ல ஆசையை பெறுவீர்கள். அது உங்களுக்கு தொழிலிற்கும் உங்கள் வருமானத்திற்கும் அது சௌகரியமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, குடும்ப அபிவிருத்தி உண்டு. குடும்பத்தில் முன்னேற்றம் நிகழும். சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறும். துளாராசி நேயர்களே, வீண் மனபயத்தை விட்டுவிடுங்கள். இஷ்டங்கள் நிறைவேறும், கஷ்டங்கள் விலகும், தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, விடாப்பிடியாக இருந்து ஒரு காரியத்தை சாதிப்பீர்கள். உங்கள் சமயோஜித புத்தியினால் அனைவரையும் கவர்வீர்கள். அனுசரணையான மனிதர்கள் உங்கள் அருகில் இருக்கிறார்கள். தனுசு ராசி நேயர்களே, பெயர் புகழ் கௌரவம் வந்து சேரக்கூடிய நாள். உற்றார் உறவினர்களுடைய வருகை மகிழ்வை கொடுக்கும். பாகப்பிரிவினை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மகர ராசி நேயர்களே, வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவருவீர்கள். கஷ்டங்கள் நிலைவேறும். இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள். குருவினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, ஆன்மீக பயணங்களால் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் உங்கள் தொழிலுக்கு அல்லது உங்களுடைய வேலைக்கு உபயோகரமாக இருப்பார்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோக ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்வை கொடுக்கும். நேயர்களே, அன்பானவர்கள் உங்களுக்கு துணை இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே சிறிய சிறிய பிரச்சனைகள் எழலாம். குடும்பத்தில் உள்ளவர்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மாலை நேரத்தில் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.